ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏபிஆர் என்ன ஆகப்போகுது, அதுக்கு என்னென்ன பாசிபிள் இருக்குது அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச மொத்த இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஏபிஆர்ஓ ஹிஸ்ட்ரி என்ன, அப்புறம் வழக்கு ஏன் டிலே ஆகுது, அப்புறம் மினிஸ்ட்ரி என்னென்ன சொல்லியிருக்காரு இது வரைக்கும், அதுக்கப்புறம் சிஎம் புதுசாக உத்தரவு போட்டிருக்காரு, அந்த உத்தரவு என்னவா இருக்கும் அப்படின்ற பற்றி ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏபிஆர்ஓ ஹிஸ்ட்ரி பார்ப்போம். இந்த ஏபிஆர்ஓ போஸ்ட் வந்து இந்த 2000க்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு பற்றி நமக்கு தேவையில்ல. அது இந்த எம்ஜிஆர், இந்த காங்கிரஸ் அப்படின்னு பற்றி அது பெரிய ஹிஸ்ட்ரியாக போகும். அதனால் அது நமக்கு அவ்வளோவா தேவையில்ல. 2000க்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, 2001லேருந்து 2006 வரைக்கும் ஏடிஎம்கே பீரியட். ஜெயலலிதா மேடம் அவங்க தான் சிஎம்மாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2006லேருந்து 2011 டிஎம்கே பீரியட். கலைஞர் முதலமைச்சராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 2011லேருந்து 2021 வரைக்கும் ஏடிஎம்கே பீரியடு. மீண்டும் ஜெயலலிதா, அப்புறம் எடப்பாடி, ஓபிஎஸ் அவங்க எல்லாரும் சிஎம்மாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2021 திரும்ப டிஎம்கே ஆட்சிக்கு வந்தது. இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 2005லேருந்து 2011 வரைக்கும் டிஎம்கே பீரியட்லேயும் ஏபிஆர் போஸ்ட் இருந்தது. பொலிட்டிக்கலாக அப்பாயின்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது எந்த ஒரு எக்ஸாம் வைக்காமல் திமுக கட்சிக்காரங்களை மட்டுமே அப்பாயின்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆட்சி மாறிட்டு 2011 ஏடிஎம்கே ஜெயிச்சு வந்துட்டாங்க. ஆனால் இந்த 2011லேருந்து 2016க்குள்ளே ஒரு 90 பேருக்கு மேலே ஏபிஆர்ஓ வந்து பொலிட்டிக்கலாக அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது அதிமுககாரங்களை 90 பேருக்கு மேலே ஏபிஆர்ஓவை அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. எந்த ஒரு எக்ஸாமும் இல்லாமல் காசு மட்டும் வாங்கிட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. டிஎம்கேவும் காசு வாங்கிட்டு தான் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க, ஏடிஎம்கேவும் காசு வாங்கிட்டு தான் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து டிஎம்கே வந்து எதிர்கட்சி. 2016க்கு அப்புறம் எதிர்கட்சியாக இருந்துச்சா, அதனால் என்ன பண்ணாங்க, கோர்ட்டில் போய் கேஸ் போட்டாங்க. கேஸ் யாரோட பேனலுக்கு போச்சுன்னா, நீதிபதி கிருபாகரன் அப்புறம் புகழேந்தி அவங்களோட பேனலுக்கு போச்சு. கேஸ் வந்து 2018, 19 நடந்து 2019 ஜனவரி மாதம் கேஸுக்கு ஜட்ஜ்மெண்ட் வருது. அந்த ஜட்ஜ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வெளிப்படைத்தன்மையோட ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் மூலமாக எக்ஸாம் வச்சு ஃபில்லப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஏடிஎம்கேல உட்கட்சி பிரச்சனை அப்படின்ற மாதிரி அதை வந்து டிலே பண்ணிட்டாங்க. அப்போவும் ஏடிஎம்கே பீரியடில் வந்து செய்தித்துறை அமைச்சராக இருந்த சொல்லியிருக்காரு அப்படின்னா, கண்டிப்பாக ஏபிஆர்ஓ போஸ்ட் வந்து நீதிமன்ற உத்தரவுப்படி எக்ஸாம் வச்சு தான் ஃபில்லப் பண்ணும் அப்படின்ற மாதிரி ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் 2021 டிஎம்கே ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இப்போ சிஎம் யாருன்னா, இதுக்கு முன்னாடி எதிர்கட்சியாக இருந்த டிஎம்கே இப்போ ஆளுங்கட்சியாக மாறிட்டாங்க. 2021 ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் சிஎம் ஸ்டாலின் சார் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஜட்ஜ்மெண்ட்டு அதுக்கப்புறம் இந்த ஏபிஆர் அப்பாயின்மெண்ட்டுக்காக ஒரு குழு அமைச்சு ஒரு அரசாணை வெளியிடுறாங்க. அந்த குழுவோட பரிந்துரைப்படி அரசாணை வெளியிடுறாங்க. அந்த அரசாணை தான் அரசாணை எண் 102 2022 ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆனது. இந்த அரசாணையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வரைக்கும் நேரடியாக நியமனம் பண்ணிகிட்டு இருந்த இந்த போஸ்ட்டை நாங்கள் டிஎன்பிஎஸ்சியோட எல்லைக்குள்ளே கொண்டு வரோம், இனிமேல் எக்ஸாம் வச்சு தான் ஃபில்லப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஆகஸ்ட் மாதம் சொன்னாங்க. சொல்லி ஜியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜியோ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதம் ஜியோ ரிலீஸ் ஆகுது. செப்டம்பர் மாதம் வந்து ஹைகோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் ஃபைல் ஆகுது. கேஸ் போட்டவர் யாருன்னா, திரு மாசிலாமணி அப்படின்ற ஒருத்தர். அவர் யாருன்னா மயிலாடுதுறை மாவட்டத்துக்கார். இப்போ சென்னையில் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர் கேஸ் போடுறாரு. கேஸ் போட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த போஸ்ட் வந்து டெம்பரரி போஸ்ட்டு, அதனால் அது வந்து அப்பாயின்மெண்ட் வந்து டிஎன்பிஎஸ்சி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவர் கேஸ் போட்டது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த கேஸ் வாதாடின ஆள் யாருன்றது தான் இப்போ ரொம்ப முக்கியமானது. இந்த கேஸ் வாதாடின மூத்த வக்கீல் யாருன்னா, டிஎம்கேவோட பி வில்சன். இவர் யாருன்னா, தமிழ்நாடு மாநிலங்களவை எம்பி வேறு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டு எம்பியாக இருந்துக்கிட்டு தமிழ்நாடு அரசுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி கேஸ் ஸ்டே ஆர்டர் வாங்கி கொடுத்துட்டாரு. வாங்கி கொடுத்து 3-4 வருஷம் ஆகுது. இன்னை வரைக்கும் அந்த கேஸ் வந்து அடுத்த ஹியரிங் வரவே இல்லை. சரி, இப்போ நம்ம அடுத்த டாபிக் போவோம். இப்போ கேஸ் ஸ்டே ஆர்டர் வாங்கியாச்சு. இப்போ அடுத்து என்ன இருக்கணும், கேஸ் வந்து அடுத்தடுத்து ஹியரிங் வந்திருக்கணும். 2 பேரும் தங்கள் தரப்பு வாதத்தை வந்து கொடுத்து இந்த கேஸ் வந்து ஜட்ஜ்மெண்ட் ஆகிருக்கணும். ஆனால் ஆகவே இல்லை. ஏன்னா இவங்க வேணும்னே தான் அந்த கேஸ் போட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் வேணால் ஹைகோர்ட்டோட வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள், இந்த கேஸ் அடுத்து ஹியரிங் வரவே இல்லை.
ஏன்னா வேணுன்னே யாரோ இதை டிலே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது அரசு டிலே பண்ணுதா இல்லை பெட்டிஷன் போட்டு அவர் டிலே பண்ணுறாரு அப்படின்னு தெரில. சரி, இப்போ நம்ம மினிஸ்டர் கதைக்கு வரோம். 2022 ஆகஸ்ட் மாதம் ஜியோ ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஒரே மாதத்தில் செப்டம்பர் மாதம் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க. இப்போ இந்த செப்டம்பர் மாதமே நம்ம செய்தித்துறை அமைச்சர் திரு சாமிநாதன் அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் ஒன்று சொல்கிறாரு. அது என்ன சொல்கிறாருன்னு நீங்களே கேட்டுவாங்க. நீதிமன்றத்தின் மூலம் தான் ஏற்கனவே நேரடியாக நியமிக்கப்பட்டு வந்த அந்த பணிமுறைப்பு என்பதை நியமனத்திலிருந்து தடையது. நீதிமன்றத்திலே தான் அது வழக்கு ஒருத்தர் தொடுத்து நீதிமன்றத்திலே தான் இதை மற்ற துறைகளுக்கு தேர்ந்தெடுப்பது மூலம் நேர்காணல் நடத்தி டிஎன்பிஎஸ்சி மூலமாக தேர்வாணையத்தின் மூலமாக தேர்வுகளை எழுத சொல்லி அதன் மூலமாக தேர்வு செய்ய வேண்டும் என்று வழிகாட்டுது நீதிமன்றம். அந்த தீர்ப்பை தான் அரசு பின்பற்றியது. இடையிலே நீதிமன்றம் தடையடி கொடுத்திருக்கிறது. அதை வழக்கறிஞர் மூலமாக சட்ட வல்லுநரோடு ஆலோசனை பெற்று வழக்கறிஞர்கள் இதற்கான நடவடிக்கைகளை இயங்கியிருக்கிறார்கள். தடையை விலக்கி இதற்கான அரசு எடுத்த முடிவு நடைமுறைப்படுத்த நிச்சயமாக. கேட்டிங்களா? அவர் அப்படி என்ன சொன்னார் அப்படின்னா, சட்ட ஆலோசனை பண்ணி அரசு எடுத்த முடிவு நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னார். அரசு என்ன முடிவு எடுத்தது? டிஎன்பிஎஸ்சி வழியாக எக்ஸாம் வைக்க போகிறோன்னு முடிவு பண்ணுது. சரி, அதை ஃபாலோ பண்ணாங்களா? இல்லை. அதை அப்படியே கிடப்பில் போட்டு 2023 முடிஞ்சு போச்சு. இப்போ 2024 பிறந்தாச்சு. 2024 பிப்ரவரி மாதம் நியூஸ் 18 தமிழ்நாட்டில் ஏபிஆர்ஓ எக்ஸாம் எப்போ வைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது எப்போ நடந்தது அப்படின்னா பிப்ரவரி 2024. இந்த பிப்ரவரி 24 இந்த நியூஸ் ரிலீஸ் ஆன அன்னைக்கு ஈவினிங்கே அப்போதைய தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து செய்தித்துறை அமைச்சரை கூப்பிட்டு பேசுகிறாரு. என்ன பேசுனாருன்னு எனக்கும் தெரியல. உடனே அது அப்படியே முடிஞ்சிட்டு. இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் மகன் வந்து செய்தித்துறை அமைச்சரை மீட் பண்ணுறாரு. எதுக்கு மீட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி எந்த ஒரு அஃபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸும் இது வரல. இது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பின்னாடி யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஜூன் மாதம் நியூஸ் பேப்பரில் இதை பற்றி நியூஸ்லாம் பப்ளிஷ் ஆகுது. செய்தித்துறையில் நிறைய வேக்கன்ட் இருக்குது, அதை சீக்கிரமாக ஃபில்லப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. ஜூன் மாதம் நியூஸ் பப்ளிஷ் ஆகுது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் வருது. அதாவது ஏபிஆர்ஓ அப்படின்ற போஸ்ட்டை நீக்கம் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஃபீல்டு ஆஃபீஸர் அப்படின்ற பணியிடத்தை வந்து நியமிக்க போகிறாங்க. அதுவும் அவுட் சோர்சிங் மூலமாக, எந்த ஒரு எக்ஸாமும் இல்லாமல், எந்த ஒரு ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதாவது அவுட் சோர்சிங்னா அவங்க கட்சிக்காரங்க மட்டுமே எப்படியாவது ஃபில்லப் பண்ணி அது மூலயமா ஏபிஆர்ஓ ப்ரமோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி, இந்த நியமனம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி டிபார்ட்மெண்ட் முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ப்ரீவியஸாக நடந்ததை ஞாபகம் வச்சு பாருங்கள். அதாவது டெப்டி சிஎம்ஐ போய் பார்த்து ஒரு 5-6 மாதத்தில் இந்த முடிவு எடுக்கிறாங்க. இது சிஎம்க்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாது. எனக்கு தெரில, அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ 16ஆம் தேதி இது நடந்திருக்கா. இப்போ 19ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 19ஆம் தேதி வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து திரு சாமிநாதன் அவர்கள்ட்ட வந்து கொஷின் பண்ணுறாங்க. இந்த ஏபிஆர் போஸ்ட் வந்து நிறைய வேக்கண்டாக இருக்குது, அது என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு. அதுக்கு நம்ம மினிஸ்டர் என்ன சொன்னார் அப்படின்ற மாதிரி நீங்களே கேட்டுவாங்க. அது குறித்து இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கார்கள். அது குறித்து துறையினுடைய உயர் அதிகாரிகள் அது குறித்து பரிசீலித்து வருகிறார். விரைவில் அது நடவடிக்கை. கேட்டிங்களா? மினிஸ்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அது சம்மந்தமாக முதலமைச்சர் ஏதோ புது உத்தரவு கொடுத்துருக்காரு. அந்த உத்தரவுப்படி டிபார்ட்மெண்ட் தான் ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. அதாவது 2022 ரிலீஸ் பண்ண ஜியோவுக்கு 2025 வரைக்கும் இன்னும் ஆலோசனை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஆலோசனை இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சிஎம் புதுசாக ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. அந்த உத்தரவு யாருக்கானது? அது டிஎம்கே கட்சிக்காரங்களுக்கா, இல்லை தமிழ்நாட்டில் படிக்கிற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க போகிறாரா? ஏன் அப்படின்னா, இந்தியா பூரா இந்த எக்ஸாம் வச்சு தான் ஃபில்லப் பண்ணுறாங்க இந்த போஸ்ட்டுக்கு. அதாவது டிஎம்கே வந்து திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஆரிய மாடல் நடக்கிற உத்தரப்பிரதேசத்தில் கூட எக்ஸாம் வச்சு தான் ஃபில்லப் பண்ணுறாங்க. எனக்கு இது ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. நான் தான் ரீசெண்டாக செக் பண்ணி பார்த்தப்போ உத்தரப்பிரதேசத்தில் வந்து டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் அப்படின்ற போஸ்ட் வந்து டைரெக்டாக எடுக்காமல்
எக்ஸாம் வச்சு ஃபில்லப் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வட மாநிலங்கள் எல்லாத்துலேயும் இதே நிலைமை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. கேரளாவில் எக்ஸாம் வச்சு தான் ஃபில்லப் பண்ணுறாங்க. கர்நாடகா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், டெல்லி, ஹிமாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், பீகாரில் கூட எக்ஸாம் வச்சு தான் ஃபில்லப் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஏதோ உத்தரவு தான் போட்டிருக்காரு. அந்த உத்தரவு என்னன்னு யாருக்கும் இது வரைக்கும் தெரியாது. இன்னும் அவங்க ஆலோசனை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. சரி, இப்போ அடுத்து என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். அக்டோபர் 19 இந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து நம்ம மினிஸ்டர் சார் இதை சொல்கிறாரு. சிஎம் புது உத்தரவு போட்டிருக்காரு, நாங்கள் ஆலோசனை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. சரி, அப்புறம் அக்டோபர் 24 மறுபடியும் தமிழ்நாடு ஃபேக்ட் செக் வந்து ஒரு நியூஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏபிஆர்ஓ போஸ்டிங்கான அந்த 102 ஜீவோ வந்து நாங்கள் கேன்சல் பண்ணலை அப்படின்னு டைரக்டர் வந்து விளக்கம் அளித்து ஒரு கார்டு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, இப்போ என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யாருக்கும் தெரியாது. சிஎம் போட்ட உத்தரவு யாருக்கானது? டிஎம்கேக்காரங்களுக்கா, இல்லை இதை நம்பி இப்போ நிறைய பேர் பிஜி ஜேர்னலிசம் டிப்ளமோலாம் படிச்சுட்ருக்காங்க இவங்களுக்கானது அப்படின்னு யாருக்கும் தெரியல. அதனால் எனக்கும் அவ்வளோவா சோர்ஸ் எதுவும் தெரியலை. இப்போ என்ன நடக்கலாம் அப்படின்ற மாதிரி பாசிபிலிட்டி என்னோடய இல்லூஷன் மட்டும் நான் சொல்கிறேன். அதாவது ஒரு 99% வந்து இது அவுட் சோர்ஸிங் போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 1% வேணால் எக்ஸாம் வைக்க சான்ஸ் இருக்குது. அதுவும் ரொம்ப ரேர் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா டிபார்ட்மெண்ட்டில் கேட்டால் அவங்க ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்கள் வேணால் கால் பண்ணி கேட்டு பாருங்கள், இல்லை ஆர்டிஐ பண்ணி கேட்டுப்பாங்க. ஏதாவது மழுப்பை தான் பார்க்குறாங்களே தவிர ஒரு கிளியர் கட்டாக இதுதான் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டேங்காங்க. என்கிட்ட கேட்டால் இதை நம்பி யாரும் படிக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இவங்க உருப்படியாக ஒரு விஷயத்த சொல்லவே மாட்டேங்கிறாங்க. எக்ஸாம் வைக்க போகிறோம், இல்லை எக்ஸாம் வைக்கல, நான் அவுட் சோர்ஸ் தான் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டா நம்ம வேறு வேலையை பார்த்துட்டா போகலாம். அதையும் இவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரில. நானே முழிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். சரி, நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் வந்தால் நான் அதில் ஷேர் பண்ணுறேன். பாய். உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மற்ற ஸ்டேட்லாம் எக்ஸாம் தான் வைக்கிறாங்க அதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் கீழே எல்லா ஸ்டேட்டோட நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கையும் ஷேர் பண்ணுறேன். அதை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் நம்பினா போதும். 2026 எலெக்ஷன் வேறு வருது. அதனால் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணால் நான் டிஎம்கேக்கு ஓட் பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா டிஎம்கேக்கு இனிமேல் வாழ்நாள் பூரா ஓட்டே போட மாட்டேன் அப்படின்ற முடிவு தான் நான் எடுத்திருக்கேன். தேங்க்யூ.